காலை வணக்கம் புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா இன்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வருண் அண்ட் சௌமியா கூட காலை வணக்கம். காலை வணக்கம். காலை வணக்கம். எஸ், என்ன கிளாப் பண்ணிட்டே காலை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இந்த ரெண்டு கைக்குள்ளேயும் அப்படியே வருது. தெரியல உங்களுக்கு? நான் இன்னும் நீங்க வந்து பழைய பழமொழி இருக்குமே, ஒரு கை தட்டினா ஓசை வராது, ரெண்டு கை தட்டினா ஓசை வரும், அந்த மாதிரி ஏதோ எடுத்து விட போறீங்கன்னு நினைச்சேன். ஏங்க விட்டா எதுவுமே பண்ணாம தோசை வரும்னு சொல்லுவீங்க போல இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இல்லாதது இருக்குன்னு சொல்லியும் இருக்கிறது இல்லைன்னு சொல்லியும் ஏமாத்துற ஒரு காலகட்டத்தில் உண்மையே சொல்லிக்கிட்டு இருக்க ஒரே ஷோனா எது? நம்ம ஷோ தாங்க. நான் கூட வேற எதுவும் சொல்றீங்கன்னு நினைச்சேன். இனிய வேண்டிய நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன? சூப்பர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே இவங்க இந்த மாதிரி ஒரு டாபிக் பேசுறாங்களே அப்படின்னு யாரும் யோசிச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளோட டாபிக் அந்த மாதிரி, ஆனா அதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ ஒரு 2 months பிஃபோர் கூட நான் இமயமலைக்கு போறப்போ, உங்களுக்கு தெரியும்ல நான் போலன்னு, ஒரு இமயமலைக்கு போறோம் அப்படின்னே வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸ்பெடிஷன் போறோம் அப்படின்னே வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர்டா அதை வச்சுக்கணும் இதை வச்சுக்கணும், கையில தேவையானதெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிப்பேர்டா போவோம். ஆனா அதையே வந்து எங்க நெகட்டிவா யோசிக்கிறீங்க? எதுவுமே ஆகாது, அப்படியே போங்க நான் சொல்லுவாங்க. ஸோ லைஃப்ல வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை. ஏன்னா ஹார்ட் டைம்ஸ் வரப்போகுது, கீழே விழ போறோம், மேடு வரப்போகுது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது, பிட் ஹோல்ஸ் வரும். இதெல்லாம் தாண்டி போனோம், அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ ஃபெயிலியர் அப்படிங்கிறது தப்பி தவறி நம்ம லைஃப்ல வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணணும் இல்லையா? எஸ். ஸோ இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். நம்மளுடைய டாபிக்கும் அது சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக் தான், இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபெயிலியர். தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சம்பந்தப்படுத்தி இந்த ஒரு டே எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா தோல்வியும் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். கரெக்ட் தாங்க. மண்டே என்னதான் நம்மளுக்குலாம் பிடிக்காது அப்படின்னா கூட அதை தாண்டி தானே ஃப்ரைடேக்கு போறோம். அந்த ஒரு உந்துதல்லையே நம்ம போறோம் இல்லையா? ஃப்ரைடே வந்துட்டா கூட அந்த சாட்டர்டே சண்டே இருக்குன்ற நம்பிக்கையில் தானே வாழ்றோம். சண்டே வந்துட்டா கூட நாளைக்கு இந்த மண்டே வரப்போதுன்னு தெரிஞ்சோம். ஐயோ ப்ளீஸுங்க, நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கெஸ்ட் வர போறாங்க, அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு முத்திரை கத்துக்கலாம். ஓகேவா? பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படுக்கையில் சிறுநீர் கழிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்குமான ஒரு தீர்வு. இதை வந்து எப்படி பண்ண போகிறோன்னா, எளிமையான 3 முதிரைகள் மூலமாக நம்ம இதை வந்து இந்த குறைபாட்டை முழுமையாக நீக்க முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். முதல் முதிரை வந்து பார்த்திங்கன்னா சிறு அடங்கல் முதிரை, இரண்டாவது வந்து தேயு முதிரை, மூன்றாவது முதிரை வந்து நித்திரை முதிரை. இந்த 3 முதிரைகளையுமே வரிசைப்படி ஒன்றன் பின் ஒன்றாக செய்யுங்க. முதல் முதிரை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிறு அடங்கல் முதிரை அப்படின்னா உங்களுடைய சுண்டு விரல் பகுதியில் நடுவில் இருக்கக்கூடிய கட்டம் இருக்குது பாருங்கள், 3 கட்டம் இருக்கும். அதில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் பெருவிரல் நுனியில் வச்சு ஒரு துடிப்பை உணர வேண்டும். மற்ற 3 விரல்களும் இப்படி வச்சுருக்கணும். இது வந்து ஒரு வர்ம புள்ளி. இது சிறு அடங்கல் வர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வர்ம புள்ளி. அந்த வர்ம புள்ளியில் நெருப்பினுடைய சூட்டு நம்ம வந்து, அதாவது பெருவிரல் வந்து நெருப்புத்தன்மை, அதில் நம்ம சேர்க்கும்போது முழுமையான நமக்கு அந்த தீர்வு கிடைக்கும். அதாவது மூத்திரப்பைக்கும் மூளைக்கும் உள்ள தொடர்பை சுறுசுறுப்பாக்கக்கூடியது இந்த முதிரை. இது வந்து எப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சிறுநீரை கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது ஒழுங்கற்ற சிறுநீரை முறைப்படுத்துவதற்கோ இந்த முதிரை மிகவும் துணையாக இருக்கும். இந்த முதிரைக்கு பெயர் சிறு அடங்கல் முதிரை. இரண்டாவது முதிரை வந்து தேயு முதிரை. வணக்கம் வைக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன நுணுக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பெருவிரல் வந்து இந்த சுண்டு விரலினுடைய அடிப்பாகத்தை தொட்டுட்ருக்கணும். இந்த இடத்துல இப்போ இப்படி வச்சு 2 கையிலையும் இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ வணக்கம் வச்சுக்கணும். வச்சு மணிக்கட்டு ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கணும். இந்த முதிரைக்கு பேர் வந்து தேயு முதிரை. இது இரண்டாவது முதிரையாக செய்ய வேண்டும். மூன்றாவது முதிரை பார்த்திங்கன்னா நித்திரை முதிரை. இந்த சுண்டு விரலினுடைய மேல் பகுதி உங்களுடைய பெருவிரலினுடைய பக்கவாட்டில் தொட்டிருக்கணும். இப்போ வந்து ஆள்காட்டி விரல் வந்து பெருவிரல் நுனியில் தொடணும். மற்ற 2 விரல்களும் நீட்டி இருக்க வேண்டும். இந்த மாதிரி இந்த முதிரைக்கு பேர் வந்து நித்திரை முதிரை. இந்த 3 முதிரைகளையுமே வரிசைப்படி செய்ய வேண்டும். குழந்தைகளாக இருந்தால் குழந்தைகளுக்கு இந்த முதிரை செய்ய முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, பெரியவர்கள் வந்து அவங்க கையில் இந்த மாதிரி பிடிச்சி விடலாம். இது முதல் பகுதி, இது இரண்டாவது பகுதி, இது மூன்றாவது பகுதி. இப்படி 3ஐயும் 10 நிமிடம் நீங்கள் பிடிச்சி விடும்போது அந்த குழந்தைக்கு படுக்கையில் சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படின்ற உணர்வு வந்து இருக்காது. அதாவது மெய் மறந்த நிலையில் தூங்கினா தான் அப்படி வரும். எப்போ வந்து அந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய உந்துதல் வந்துச்சோ அப்போ வந்து உடனே அவர்களுக்கு ஒரு விழிப்பு நிலை ஏற்பட்டுரும். இது தொடர்ந்து 1 வாரம் பண்ணாலே நமக்கு வந்து முழுமையான தீர்வு கிடைக்கும். ஆனால் இப்போ பெரியவர்களாக இருந்தால், இப்போ நோய்வாய்ப்பட்டு அவர்களுக்கு வந்து நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவங்களாக இருந்தால் இது என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு வந்து கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும், உணர்வே இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, ஆணை நெரிஞ்சில் அப்படின்னு சொல்லி ஒரு நெரிஞ்சில் முள் செடி வந்து இருக்குது. அந்த நெரிஞ்சில் முள் செடியை 1 ஜான் அளவுக்கு நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு பழைய சாதத்தினுடைய தண்ணி, அதாவது முதல் நாள் சமைத்த உணவை இரவில் வந்து தண்ணி ஊற்றி வச்சு காலையில் வந்து அந்த தண்ணி 1 டம்ளர் எடுத்து அதில் வந்து நீங்கள் இந்த நெரிஞ்சில் செடியை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே போட்டு கொஞ்ச நேரம் கலக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து ஒரு ஜெல்லு மாதிரி ஆயிரும்.
அதை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். அப்படி குடிக்க வச்சுட்டு இந்த 3 முதிரைகளையுமே மறக்காமல் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி செய்யும்போது படுக்கையில் சிறுநீர் கழித்தல் அப்படின்ற தொந்தரவு உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். நாளடைவில் அது சரியாயிரும். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாமி, அந்த முத்திரை கற்றுக்கிறப்போ எனக்கு வந்து டியூஸ்டே பற்றி ஒரு கருத்து சொல்லுங்க. ஐயோ அப்பா சாமி, நான் உங்க காலில் கூட விடுறேன். தயவு செஞ்சு ஆடியன்ஸை வந்து டென்ஷன் படுத்தாதீங்க. ஒரு பிரேக் போயிட்டு வந்துருங்க. நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று புதியகம் FM ஸ்டேஷன்ல தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவை இன்று வருண சௌமியா குறை. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? அடுத்து வந்து ஒரு உதாரணம் சொல்றேன், அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த பூவெல்லாம் கலர் கலரா எவ்வளவு அழகா இருக்கு. அதுக்காக இந்த உலகம் ஃபுல்லா வந்து இந்த மரம் செடி கொடியில எல்லாம் ஃபுல்லா அந்த இலையே இல்லாம பூவும் காயும் கனியா வந்துட்டே இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்குமா? கரெக்ட். ஒரு ப்ரொபோர்ஷன் இருக்கணும்ல. அதனால தானே கடவுள் வந்து ஃபுல்லா எல்லா இடத்துலயும் பச்சை பச்சையா அழகா எல்லாம் வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் வந்து ஒரு காரணம் இருக்குன்னு தானே நீங்க சொல்ல வரீங்க? ஆமா. அது மட்டும் இல்லாம இந்த காரணத்துக்கு உண்டான இன்னொரு காரணத்தையும் நான் சொல்றேன். இந்த கிரீன் கலர் அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து, அதாவது மனிதர்கள் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த கிரீனரி பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் வந்து ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் வந்துதான். அது மட்டும் இல்லாம ஒரு தாயோட மடியில போய் உட்காந்து அப்படி ஒரு சேஃபான ஃபீலிங் அந்த குழந்தைக்கு வருமா, அதே மாதிரி தான் இயற்கையில இருக்கப்போ ஒரு மனிதனுக்கும் தனியா இருக்கிறப்போ ஏற்படுது அப்படிங்கிறத சைக்காலஜிக்கலா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம இயற்கையை விட்டு எவ்வளவுதான் ஓடனா கூட அந்த சைடு என்ன இருக்குன்னு பார்த்தா அங்கேயும் இயற்கை. கரெக்ட்டா. இன்ஃபேக்ட் நம்மளுடைய அந்த சாப்பாடு தட்டு இருக்கு இல்லையா, அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு கிரீன் வெஜிடபிள் வந்து இருக்கணும். கிரீனா இருக்கிற வெஜிடபிள் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி நேச்சர் அப்படிங்கிறதுக்கும் நேச்சுரலான விஷயங்களுக்கும் வந்து நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றது ஏன் இப்ப நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம்? எக்ஸாக்ட்லி. ஒரு சூப்பர் டாக்டர் வந்து இப்ப நேச்சுரோபதியில் நம்மளுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் சொல்ல போறாங்க, பார்க்கலாம். இயற்கை மருத்துவத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேக்னெட்டிக் அப்ளிகேஷன் அண்ட் மேக்னடைஸ்ட் சார்ஜ் வாட்டர். ஸோ நம்ம சென்ற தலைப்பில் ஏற்கனவே பார்த்துருக்கோம் மேக்னெட்ஸ் வந்து எந்தளவுக்கு நம்ம பாடியில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எப்படி ஆக்ட் பண்ணுதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பாடியில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ மேக்னெட்டிக் அப்ளிகேஷன் வந்து 5 விதமான அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கை காலில், அதாவது ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டில் கொடுக்கலாம், இல்லை ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் லெக், இல்லை ரைட் ஹேண்ட் ரைட் லெக், லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் லெக், லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக். ஸோ இந்த மாதிரி 5 விதமாக நம்ம கொடுக்கலாம். இதை வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜென்ரல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லோக்கல் அப்ளிகேஷன். லோக்கல் அப்ளிகேஷனாக எங்கே வலி இருக்கோ, இன்கேஸ் மூட்டு வலியாக இருந்துச்சுன்னா நீ பெல்ட் மூலமாக நம்ம லோக்கலாக முட்டியில் அந்த அப்ளிகேஷன் கொடுக்கலாம். இல்லை முதுகு தண்டில் வலி இருக்குது அப்படின்னா லோக்கலாக முதுகு தண்டில் மட்டும் நம்ம மேக்னடைஸ்ட்டை கொடுக்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம மேக்னெட்ஸ் தனித்தனியாக கிடைக்கும். ஸோ மீடியம் பவர் மேக்னெட்ஸ், ஹியூஜ் பவர் மேக்னெட்ஸ்னு தனித்தனியாக பவரான மேக்னெட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த வலிக்கு எந்த மாதிரி மேக்னெட்ஸ் தேவையோ அந்த மாதிரி மேக்னெட்ஸை வச்சு நம்ம கொடுக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வலிகளை பொறுத்த வரைக்கும் நார்த் போல் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வலிகளை பொறுத்த வரைக்கும் நார்த் போல் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே கிட்னி கோளாறு அந்த மாதிரி விஷயங்களும் நார்த் போல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்கேஸ் அவங்களுக்கு பிபி பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருந்த பட்சத்தில் சவுத் போல் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிபி பெல்ட்டுனே நமக்கு மேக்னடைஸ்ட் பெல்ட் கிடைக்குது. ஸோ பிபி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த மேக்னெட்டிக் பெல்ட்டை ரெகுலராக கையில் கட்டிக்கிட்டு இருந்தாலே போதுமானது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மேக்னடைஸ்ட் வாட்டர். ஸோ லோக்கல் அப்ளிகேஷன் இல்லாமல் நம்ம, அதாவது மேக்னெட்டோ தெரப்பியை பொறுத்த வரைக்கும் உட்கொள்றதுக்காக ஒரு மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது மேக்னடைஸ்ட் வாட்டர் மட்டும்தாங்க. ஸோ அந்த மேக்னடைஸ்ட் வாட்டரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி எடுத்துக்கிறதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஸோ மேக்னடைஸ்ட் வாட்டர்னால் ஜஸ்ட் நம்ம குடிக்கிற டேப் வாட்டரை எடுத்துக்கிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம எடுத்துக்கிட்டு ஸோ நமக்கு ஏற்கனவே டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு சவுத் போல் வாட்டர் இல்லை நார்த் போல் வாட்டர் குடிக்கணுன்ட்டு. அந்த மேக்னெட்டை எடுத்துகிட்டு அந்த மேக்னெட் மேலே அந்த ஜஸ்ட் அந்த பாட்டிலை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு அரவுண்ட் ஒரு 6 hours to 8 hours நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வாட்டர் வந்துட்டு அந்த மேக்னெட் மூலமாக சார்ஜ் ஆயிரும். ஸோ சார்ஜ் ஆன பிறகு அந்த நம்ம வாட்டரை வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும், நம்ம குடிக்கிறது மூலமாக நம்மளுடைய ஜீரணமண்டலத்துக்கு போய் டைஜஸ்ட் ஆகி நேராக வந்து பிளட் சர்க்குலேஷனில் கலந்துரும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அது ஒன்ஸ் பிளட் சர்க்குலேஷனில் கலந்துருச்சு அப்படின்னா ஆர்பிசி, அதாவது ரெட் பிளட் செல்ஸை தூண்ட செஞ்சு அதில் இருக்கிற அயன்ஸை தூண்ட செஞ்சிச்சு அப்படின்னா அது எந்தெந்த ஆர்கனுக்கெல்லாம் அந்த பிளட் சர்க்குலேஷன் போகுதோ அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் அது செறிவூட்டும். அதனால் அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம இந்த சிகிச்சை முறையை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் முன்னாடி காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மேக்னடைஸ் வாட்டரை விவசாயத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டுமான பணிகளுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் அவங்க என்ன வித்தியாசம் பார்த்துருக்காங்க அப்படின்னா நார்மலான ஒரு தண்ணியை கொடுக்கறத விட மேக்னடைஸ் சார்ஜ் பண்ணி வாட்டர் கொடுத்தோம் அப்படின்னா விளைச்சல் நல்லா அதிகமாகவே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கட்டுமான பணியில் இந்த மேக்னடைஸ் வாட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கட்டுமானம் நார்மலை விட இன்னும் வலுவான
சக்தியை பெற்றிருக்கு. ஸோ அதே நேரத்தில் நம்ம உடலில் இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம உடம்பும் இந்த அளவுக்கு சக்தி பெறுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை யாரெல்லாம் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ எடுத்துக்கணும் அளவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இன்ஃபேண்ட் சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கொடுக்கலாம். அதே வந்துட்டு கொஞ்சம் பெரிய குழந்தைங்க, ஸோ 1 வயசு இருக்கிற குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா 1 ounce இல்லை அரை ounce வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். அதே பெரியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை சார்ஜ் பண்ணுற வாட்டரை வந்துட்டு ரெகுலராக நார்மல் ட்ரிங்கிங் வாட்டருக்கு பதிலாக அந்த மேக்னடைஸ் சார்ஜ் வாட்டரை ரெகுலராக குடிக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது சார்ஜிங் வந்துட்டு அவங்க நோய்களை பொறுத்து நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ஜென்ரல் அப்ளிகேஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஜென்ரல் அப்ளிகேஷன் கூட தானாகவே மேக்னெட்ஸ் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம ரெகுலராக நம்ம வீட்டில் கூட செஞ்சுக்கலாம். அதனுடைய கால நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு தடவை நம்ம அந்த மேக்னெட்ஸை அப்ளை பண்ணணும். அது இல்லை இன்கேஸ் நோய் ரொம்ப அதிகமாக இருக்குது, க்ரானிக் கண்டிஷனாக இருக்குன்ற பட்சத்தில் 2 நாள் கூட நம்ம அந்த சிகிச்சையை ஒரு நாளைக்கு 2 தடவை கூட அந்த சிகிச்சை முறையை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அது எத்தனை நாள் வரைக்கும் கண்டினியூ பண்ணணுன்னா அது நோயை பொறுத்து இருக்குங்க. ஸோ ஒரு சில நாள்பட்ட நோய்கள்னால் நம்ம ரொம்ப நாட்கள், அதாவது சில மாதங்கள் வரைக்கும் கூட பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இல்லை நாள்பட்ட நோய்களாக இருந்துச்சு, இல்லை குறைவான இது இன்டென்ஸ் நோயாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாரம் 10 நாள் பயன்படுத்தினா போதுமானது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம். நன்மை எப்படி செய்யறது அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே எப்படி நன்மை செய்யறது அப்படிங்கறத இந்த மாதிரி நேச்சுரோபதி மூலமா வந்து நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பகுதியில் நம்ம டெய்லி வந்து ஒரு விஷயமாவது பார்த்துட்டு இருக்கோம். லைஃப்ல வந்து அதை வந்து திணிக்கிறதுக்கு இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம் இல்லையா? இந்த ஒரு பகுதி மட்டும் இல்லை, இப்போ வரப்போற எல்லா பகுதிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃபை மேம்படுத்துறதுக்கு என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி தான் வருது. நம்ம 2 பேர் லைஃபை மேம்படுத்திக்கிறதுக்கா இல்லைங்க, பொதுவாக எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு பொதுவான ஷோ அப்படிங்கிறனால பொதுவாக ஒரு பிரேக் விட்டுறோம், எங்கேயுமே போயிருங்க. திருப்பி வந்து ஒரு சூப்பரான விஷயம் பார்க்கலாம். FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று புதியகம் FM ஸ்டேஷன்ல திறந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த காலை வேளையில வருணன் சௌமியா கூட இனியவை இன்று நிகழ்ச்சியில இப்போ அடுத்து வந்து பசுமை உணவுகள் பகுதி. நாம ஏற்கனவே வந்து சாப்பாடு அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருந்தோம் இல்லையா? உங்களுக்கு வேற வந்து டக்குன்னு வந்து ஒரு சிரிப்பு தெரியுது, உடனே என் மேல பழிய போடுறீங்களே சிரிப்புன்னு உங்களுக்கு தான் தெரியுது. அது யாருக்கு அப்படிங்கிறது ஆடியன்ஸ்க்கே வந்து தெரியும். சௌமியா லட்டு தின்ன ஆசையா இருக்குங்க, ஆனா வந்து ஒரே மாதிரி லட்டு சாப்பிட்டு எனக்கு போர் அடிக்குது. அவன் லட்டு இவன் லட்டுன்னு எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருக்காம ஒரு அவல் லட்டு சாப்பிட்டா டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு இதுல உங்களுக்கு எதுகை மோனே வேற. ஆனா வந்து அவல் லட்டு எவ்வளவு நல்ல விஷயம் அப்படிங்கிறது வந்து இப்ப நம்மளுக்கு பார்த்தா தான் புரியும். இல்லங்க, எல்லாம் தப்பா எடுத்துக்க போறாங்க. அவல் லட்டு போய் அவளுக்கே தெரியாம நம்ம எடுத்துட்டு வந்து சாப்பிடுறோம். அவல் அப்படின்னா அந்த அவல் இருக்குல்ல, அவல் அது மூலியமா செய்யற லட்டு தான் அது. பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பசுமை உணவுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவல் லட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் மார்னிங் வந்து இட்லி தோசை இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் அவலில் நிறையா விதமாக இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். சிகப்பு அவல், தேங்காய் துருவல், வெள்ளரி விதை, ஏலக்காய் தூள், பொட்டுக்கடலை மாவு, வேர்க்கடல, முந்திரி, திராட்சை, அப்புறம் வெள்ளைப்பாக்கு. ஃபஸ்ட்டு வந்து சிகப்பு அவல், இதை வந்து ஊற வச்சு நல்லா கரண்டியில் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் துருவல், வெள்ளரி விதை. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நகத்துக்கு தேவையான சத்துக்கள், நகம் சீக்கிரம் உறிஞ்சு வந்துடும் நிறைய பேர்த்துக்கு. அதெல்லாமே இந்த விதைகள், அதாவது வெள்ளரி விதை, பூசணி விதை, இதெல்லாம் நீங்கள் ஃபுட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வராது. கை நகங்கள் சீக்கிரம் போகிறது இதெல்லாம் வந்து வராது. நெக்ஸ்ட் நான் இதில் வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பொட்டுக்கடலை மாவு, கடைசியாக வேர்க்கடல, முந்திரி, திராட்சை, இது மூணுமே கலந்த ஒரு இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதற்கு சுவைக்காக வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம இப்போ பிணைஞ்சிடலாம்.
இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸில் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையான ஃபைபரு, கால்சியம் எல்லாமே நிறைஞ்ச ஒரு ஃபுட் இது நீங்கள் டெய்லியும் மார்னிங் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஸ்நாக்காக கூட ஈவினிங் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அவல் கொடுக்கறத விட்டுட்டு கார்ன்ஃப்ளேக்ஸு இந்த மாதிரி பேக்டு ஃபுட்ஸ் வந்து நிறையா கொடுக்கவே ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் அவல், தினை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம பால்ஸாக பிடிச்சிக்கலாம். நார்ச்சத்து மிகுந்த நம்மளோட சிகப்பு அவல் லட்டு இப்போ தயாராகிடுச்சு. இதில் உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான ஃபைபர் வந்து ரொம்பவே இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நாளை வேறொரு ஆரோக்கியமான உணவு வகையுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம இது மாதிரி அவல் லட்டுலாம் பற்றி பேசிட்டு எனக்கு தெரிஞ்சு திவ்யா செந்தில் கண்டிப்பாக நம்ம மேலே கோச்சிக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, நம்ம அவங்க பாட்டு கஷ்டப்பட்டு செய்கிற உணவை சாப்பிட்றதுக்கு ஆசையும் படுறோம், அதை பற்றி காமெடிலாம் கூட பண்ணுறோம். நம்ம சும்மா அப்படி இருந்தால் தாங்க நல்லா இருக்கும். கொஞ்சம் காரசாரமாகவும் இருக்கணும், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பராகவும் இருக்கணும். சரி விடுங்க, பேசிட்டோம். லட்டு வேற வெயிட்டிங்கில் இருக்கு, என்ன பண்ணணும் இப்போ? என்ன பண்ணணுமா? என்னங்க நீங்கள் வந்து லட்டு சாப்பிட்றதுலே இருக்கீங்க. இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபெயிலியர். ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை பற்றி பேசணும் இல்லையா? ஹலோ, சக்ஸஸ்க்கு தான் இனிப்பு கொடுப்பாங்களா? நான் ஃபெயிலியருக்கு இனிப்பு சாப்பிடுவோம்ல. சரி, நீங்கள் போய் சாப்பிட்டுட்டே இருங்க. நானும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்தேன். நம்ம கெஸ்ட் வேற வந்துட்டாங்க. நிறைய கேள்விகள் வேற கேட்க வேண்டியது இருக்கு. புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவை என்று வருணன் சௌமியா குரா. எனக்கு வந்து இன்டர்நேஷனல் டே ஃபார் ஃபெயிலியர். தோல்வியை பார்த்து எல்லாரும் வந்து பயந்து ஓடுவாங்க அப்படின்னு தான் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் நம்மளுடைய தோல்வியை பற்றி நாமளே உட்காந்து பேசுறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இல்லையா? இன்னைக்கு கஷ்டமாக இருந்தாலும் சிரிச்சிட்டே நம்ம பேசுகிற ஒரு நிலைமையில இருக்கோம். ஸோ இன்னைக்கு அதை பற்றி பேசுறதுக்காக யார் இருக்கா நம்ம கூட? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் லதா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. மேம், தோல்வி அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? தோல்விங்கிறது வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா முயற்சிகள் தான் வந்து தோல்வி அடைகிறது. தோல்விங்கிற ஒரு அல்டிமேட் எண்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு முயற்சியும் சரிவர முயற்சித்தால் அது வந்து தோல்வி அடையிறது கிடையாது. அந்த முயற்சியிலேருந்து வெற்றிக்கான வழிகுறி இருக்கிறதுனால தோல்வியை டிஃபைனே பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஒரு அன்டிஃபைன்டான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பொதுவாக தோல்வினாலே எல்லாருக்கும் மைண்டில் வர ஒரே விஷயம், எல்லாருமே அட்வைஸ் பண்ணுற ஒரே விஷயம் தான், தோல்வி தான் வந்து வெற்றிக்கு வந்து ஒரு படிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு வந்து ட்ரூ அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஒவ்வொரு தோல்வியிலையும் ஒரு முயற்சியை எடுக்கிறோம். அந்த முயற்சியில் வந்து வெற்றி அடைந்துட்டோன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், சரி இதற்கான காரணம் தீர்வு முறை கரெக்டு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து மேலும் கரெக்டாக போகிறோமான்னு செக் பண்ணிவிட்டு போகிறோம். ஆனால் அதே இது முயற்சி வந்து சரியாக இல்லாமல் தவறாகிவிட்டால் உடனே அதை தோல்வின்னு ஒரு டைட்டில் கொடுத்துட்றோம். ஆனால் அந்த முயற்சியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான அறிகுறிகள் என்னங்கிறத நம்ம வந்து பார்க்க மறுத்துடுறோம். அதை பார்த்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த முயற்சியை வந்து தோல்வியாக்காமல் வெற்றி அடையிறதுக்கு தான். அதனால தான் அதை வந்து அடிப்படை தளம் அப்படின்னு சொல்கிறோம். வெற்றிக்கான அறிகுறி, கீ டு சக்ஸஸ் இஸ் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வேறு எதுவுமே இல்லை. அது முயற்சிகள் தான் தோல்வி அடைகிறத வழிய தோல்விங்கிறது ஒரு அல்டிமேட்டாக எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தை எடுத்து நம்ம பேசும்போது கண்டிப்பாக ஒருத்தரை பற்றி நம்மளால் பேசாமல் இருக்க முடியாது, தாமஸ் ஆல்வா எடிசன். ஏன்னா வந்து நிறைய பேர் கோட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கார். அவரோட லைஃப்பில் வந்து ரொம்ப ஃபேமஸாக ஒரு விஷயம் வந்து சொல்லுவார், 1000 தடவை வந்து அவர் ட்ரை பண்ணி தோற்று போய் அதுக்கப்புறம் தான் வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. அதை பற்றி ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது அவர் சொன்னாரா, இல்லை 1000 தடவை வந்து ஒரு பல்பை வந்து எப்படி உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். ஸோ இதை பற்றி வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். ராபர்ட் ஸ்டெர்ன்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட். ஆக்சுவலாக சைக்காலஜிஸ்ட் வந்து இந்த ஃபீல்டில் ஆல்ரெடி ஒருத்தர் வந்து கால் பதிச்சிட்டார். தன்னுடைய பதிவை வந்து இந்த மனநல ஆலோசகர், மனநல ரீதியாக அவர் வந்து பதிச்சிட்டார். அவங்களோட ஃபர்ஸ்ட் சைக்காலஜி கிளாஸில் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் சொன்னாங்களா டீச்சர், தேர் இஸ் ஆல்ரெடி எ பர்சன் இன் த நேம் ஆஃப் ராபர்ட் ஸ்டெர்ன்பர்க், பட் நோ அதர் வுடன்ட் பி அனதர், வி கான் சி அனதர் பர்சன் லைக் தட் அப்படின்னாராம். பட் இது வந்து இவருக்கு வந்து ஏன்னா தன்னுடைய பெயர் எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தருடைய பேரும் இன்னொருத்தருடைய பேரும் இருந்தால் அதுவும் ஒரு பெரிய ஒரு செலிப்ரிட்டி லெவலில், ஒரு ஹை இன்டெலிஜென்ஸ் லெவலில் நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது நம்மளுக்கும் அந்த ஒரு ஆசை, சின்ன ஆசை தொழில் விடும். ஆனால் இவங்க ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே இவரோட ஆசைக்கு வந்து சமாதி கட்டிட்டாங்க. ஆனால் இவர் அதை விடலை. கிராஜுவேட் ஆனார் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் சைக்காலஜியில் டிஸ்டிங்ஷனில் ஆகிட்டு
he became the president of American Psychological Associationல. ஸோ எதுவுமே மற்றவர்களுடைய கூற்றினால் நான் என்னை தாழ்வாக நினைத்தால் என் முயற்சியை கைவிடக்கூடிய தருணம் வரும். ஆனால் இந்த கூற்றெல்லாம் வந்து என்னை பாதிக்காது. என்னுடைய முயற்சியில் நான் தீவிரமாக மேன்மேலும் ஒருமுக சிந்தனையோடு நான் வந்து ஈடுபட்டு அந்த முயற்சியை வந்து வெற்றி காண்றதுக்கு வழி காமிச்சேன்னா தென் சக்ஸஸ் இஸ் யுவர்ஸ். பொழைக்க தெரியாதவன் அப்படிங்கிற ஒரு அடைமொழியை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கலாம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு அடைமொழி வந்து கிடைக்குது, எதனால அவங்கள இப்படி வந்து சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த பொழைக்க தெரியாதவன் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டம் தான். ஒருத்தரால் கம்யூனிகேட் பண்ண முடியாது தன்னுடைய வெற்றியோ இல்லை தோல்வியோ இல்லை முயற்சியோ இல்லை தான் என்ன சொல்ல வரோம் அதை மற்றவர்களுக்கு வந்து கரெக்டாக சரியான முறையில் சொல்ல தெரியலனா அவனை வந்து ஹீ இஸ் ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா நிறையா பேர், நிறைய நம்ம செலிப்ரிட்டி சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் அந்த மாதிரி கடலில் தான் இருந்திருக்காங்க. ஏர்லி ஸ்டேஜஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எதையுமே கம்யூனிகேட் பண்ண தெரியல. ஏர்லி ஸ்டேஜஸ் இல்லை, ஈவன் இந்த மிட் லைஃப். ஸோ அவங்க ஒவ்வொரு தவறுங்கிற படிக்கட்டில் ஏறி தான் வெற்றிங்கிற சிகரத்தை அடைஞ்சிருக்காங்க. அதனால இது வந்து நம்மளாக அவங்களுக்கு கொடுக்குற டைட்டிலை வழியாக அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டைட்டில் எல்லாம் அவங்கள வந்து டீமோட்டிவேட் பண்ணுறது. இவங்க சில பேர் வந்து இதெல்லாம் பாதர் பண்ணாமல் யார் வந்து ஒரே ஃபோக்கஸ்டாக கோல் ஓரியன்டாக போகிறாங்களோ அவங்க சக்ஸஸ் ஆகிறாங்க. இல்லை இதெல்லாம் வந்து என்னை பாதிக்கிறது, என்னுடைய மனநிலையை பாதிக்கிறது அப்படிங்கிறவங்க வந்து எதையுமே சக்ஸஸ் பண்ண முடிய மாட்டேங்கிறது. ஆனால் வாழ்க்கையில் ஒரு வாட்டி தோத்துட்டா அதுக்கப்புறம் முயற்சியே எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது சரியான ஒரு தாட்டா மேம்? தப்பு. ஏன்னா எல்லா முயற்சியும் முதல் முறையே வெற்றி ஆகாது. ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சைல்ட்ஹுட்லேருந்து பார்த்தீங்கன்னா டில் த டே ஆஃப் டெத் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முயற்சிகள் வந்து நிறையா விதத்தில் ஒரு ஃபேமிலியிலக்குள்ளே ஒருத்தர் புரிந்து கொள்கிற முயற்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் சமுதாயத்தில் வேலைக்கு போகிற இடத்துல, அப்புறம் மன வாழ்க்கையில் 2 குடும்பங்களை சேரும்போது பின் தன் குழந்தைகளை வளர்க்கறது, அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை துணையை தேர்ந்தெடுத்து வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுத்து பண்ணும்போது இப்படி வரும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட் முயற்சி. ஒரு முயற்சி நான் வந்து சின்ன வயசில் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு குழந்தை வந்து படி ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுறது. முதல் தரம் ஒரு 10 தரம் படி ஏறும்போது முடியாது, கீழே விட்டுறது. அதுக்காக அந்த முயற்சி அது கைவிடுறதில்ல. திருப்பி அதை ட்ரை பண்ணி இந்த பக்கமாக ஏறினா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செவுத்தை பிடிச்சிட்டு அது திருப்பி ஏற பார்க்குது. ஸோ இந்த முயற்சியை கைவிடாமல் இருக்கும்போது தான் அந்த வெற்றிங்கிற சிகரத்தை தொட முடியும். எப்போ ஒருத்தன் வந்து முயற்சியை கைவிட்டுட்டானோ அவன் வந்து இந்த வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி வந்து ரொம்ப கரெக்டாக நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் மேம். ஏன்னா முயற்சி அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவினையாக்கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து சொந்தக்காரனே இந்த முயற்சி தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டுருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா வரும், நம்ம வந்து நிறைய தப்பு பண்ணியிருப்போம், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து அதுலேருந்து வந்து கற்றுக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ரீடிஃபைன் வந்து பண்ணியிருப்போம். பட் சம்டைம்ஸ் வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒத்துக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருந்திருக்கும் இல்லையா? அது வந்து எல்லாருக்குமே, குழந்தைங்களா இருக்கட்டும், அடல்ட்ஸாக இருக்கட்டும், பெரியவங்களுக்கே சம்டைம்ஸ் அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ ஒரு தப்பை நம்ம வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஏற்றுக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய மனநிலைக்கு எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக அமையும்னு சொல்லுங்கள். எல்லாருமே தோல்வி வந்து ஒரு சில காலகட்டத்தில் அக்செப்ட் பண்ணின்னு தான் ஆகணும். ஏன்னா எல்லா முயற்சியும் வெற்றி அடையாது. சில முயற்சிகள் வந்து தோல்வி அடையும் பொழுது அந்த தோல்விக்கான காரணத்தை, சரியான அணுகுமுறை என்ன, சரியான சூழலில் அந்த முயற்சியை நாம் மேற்கொண்டோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். சரியான நேரத்தில், சரியான சூழலில், சரியான விதத்தில். இப்போ ஒரு பாட்டு வருது வந்து, மழை பெய்யும் போது போய் உப்பு வைக்க போனான். அப்போ அவன் வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆவான். ஏன்னா வந்து மழையில் நனைஞ்சதுன்னா உப்பு அவன் வந்து வியாபாரம் பண்ண முடியாது. ஸோ இந்த சூழலுங்கிறது வந்து நம்ம தான் வந்து சரியான முறையில் தேர்ந்தெடுக்கணும். அப்போ தான் அந்த முயற்சி வந்து வெற்றிக்கான வழிகாட்டும். அப்படி இல்லைன்னா அது வந்து வழிகோணாது. அப்போ நம்ம வந்து தவறான முறையில் தவறான நேரத்தில் அதை ட்ரை பண்ணிவிட்டு அதை லாஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு மனம் உடைந்து போகிறதுனாலையோ இல்லை தளர்ந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு எல்லாம் போகும்போது அது வந்து நம்ம மேலே உள்ள தன்னம்பிக்கையை வந்து இல்லைங்கிறத காட்டுறது, வேறு எதுவுமே இல்லை. எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் இருக்கும் வாழ்க்கையில். இந்த சமயத்தில் நம்ம இந்த குறிக்கோளை அடையணும்னு அது முன்ன பின்ன ஆகும் நம்மளுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் அந்த குறிக்கோளை அடைஞ்சிட்டோன்னா நம்மளே வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிறோம். நான் என் குறிக்கோளை வாழ்க்கையில் இந்த தருணத்தில் இந்த நிலையை அடையணும் அப்படிங்கிற குறிக்கோள் வச்சுருந்தேன், இதை வந்து நான் அடைஞ்சிட்டேன், ஸோ நான் வெற்றி கண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ஸோ இதுதான். சப்போஸ் நீங்களே இல்லை நான் அந்த நிலையை அடையலை, நான் தோல்வி கண்டுட்டேன் அப்படின்னா மனம் தளர்ந்து துவண்டு போயிடுவீங்க. அப்புறம் வாழ்க்கையே ருசிக்காது. வாழ்க்கையில் தேடல் இருக்கிற வரைக்கும் தான் ருசி இருக்கும். இல்லைன்னா அப்புறம் வாழ்க்கையில் தேடல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தரம் லாஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணி நீங்கள் கீழே இறங்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், திருப்பி மேலே ஏறி வர முடியாது. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபெயிலியரில் வந்து லதா மேம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நம்மளுக்கே வந்து கேட்கும்பொழுது என்னதான் நம்ம வந்து நிறைய பாசிட்டிவாக வந்து பேசினாலும் ஏதாவது ஒரு தருணத்தில் வந்து கொஞ்சம் சோர்ந்துருவோம், என்னடா இது அப்படின்னு வந்து யோசிப்போம். பட் அந்த ஒரு செகண்ட் தான் அப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து பேக் டு நார்மலாக மாறிடுங்க அப்படிங்கிறது தான் மேம் சொல்கிற விஷயம். எக்ஸாக்ட்லி. அது வந்து மாறி வந்து நம்ம எப்பவுமே அந்த ஸ்டேபிளாக வச்சுக்கணும் அந்த நிலைமை. அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பட் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதியுகம் FM ஸ்டேஷனில். இனியவர நிகழ்ச்சி எல்லாருமே என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்றைக்கி வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிற விஷயத்துக்கு எதிரான நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஃபெயிலியர் அப்படிங்கிறது யாருக்குமே பிடிக்காது அப்படின்னா கூட எல்லாருக்கும் லைஃப்பில் வந்து ஒரு வாட்டியாக அது கிட்ட வந்துட்டு போயிட்டோம், கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறது தான் இன்னையோட ஆட்டிடியூட் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்ச் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு தான் வந்து சொன்னோம். அதில் இருந்து தான் நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ நிறைய கேள்விகள் இருக்குது, தொடர்ந்து பேசலாம். எல்லாருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும், அவங்களோட முயற்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை வந்து அடைவாங்கன்னு சொன்னீங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாசிட்டிவ் வே அண்ட் நெகட்டிவ் வேன்னு சொல்லுவாங்க மேம். பொதுவாக வந்து யார்கிட்ட கேட்டாலும் ஆமாம் நான் நேர்மையாக வந்து இருந்தேன், ஆனால் எனக்கு பாரு நான் வந்து நினச்ச விஷயம் எனக்கு கிடைக்கல, ஆனால் அவனை பாரு என்ன மாதிரி வந்து ஏமாத்துறான், தப்பான வழியில் வந்து போயிட்டு இருக்கான், ஆனால் அவனுக்கு வந்து எல்லாமே சீக்கிரமாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் சில நேரங்கள் இதுக்கு வந்து பதிலும் வந்து உடனே கிடச்சிரும். அவன் வந்து இப்போ வேணா பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி இருப்பான், ஆனால் போக போக வந்து பாரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கண் எதிர்க்க பார்க்குற நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை கொஞ்சம் சலனப்படுத்த தானே செய்யும். கண்டிப்பாக அது வந்து நம்மளுடைய உறுதியான நிலையை காட்டுறது. இது இந்த மாதிரியான ஒரு சூழல் எனக்கு அமைந்திருக்கு அப்படின்னா இது சோதனை காலம். ஸோ இந்த சோதனை காலத்தை நான் எந்த முறையில் கடக்கணும், கடந்தால் நான் வெற்றிப்படியே அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம தான் பிளான் பண்ணணும். அப்போ நம்ம சரியான தீர்வு, சரியான தேர்வு முறை, அந்த தெளிவான சிந்தனை இதெல்லாம் இருந்ததுன்னா வந்து நம்ம கரெக்டாக அதில் போகலாம். நம்ம வந்து மனசை வந்து சலனப்படுத்தாமல் உறுதியான நிலையில இருந்து நம்ம வந்து அதை தெளிவான சிந்தனையில் வந்து முயற்சியை மேற்கொண்டோன்னா கண்டிப்பாக வெற்றிங்கிறபடி ஒரு நிலையில் நாம் அடையலாம். பொதுவாக ஒரு சக்ஸஸ்க்கு அப்புறம் வர தோல்வியை எப்படி ஏற்றுக்கிறது மேம்? ஏன்னா மனநிலையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டைமில். கண்டிப்பாக. ஏன்னா சக்ஸஸ்ங்கிற அந்த ஸ்வீட் ஹனி அதை வந்து டேஸ்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து தோல்விங்கிறத ஒத்துக்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒன்று. ஆனால் ஒரு சில பேர் வந்து இந்த சக்ஸஸ் ஆனதுக்கான காரணங்களை அலசி ஆராய்ந்து தீர்வு கண்டுட்டார்கள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த தோல்விங்கிறத அடையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு சூழல் அமைந்தாலும் அவங்க வந்து ரொம்ப யோசித்து ரொம்ப கவனமாக தான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த முயற்சி வந்து சரியான முறையில் இருந்தால் தான் அதை மேற்கொள்வாங்களே ஒழிய இல்லைன்னா முடியும். இன்கேஸ் ஒரு சூழல் அந்த மாதிரி அமைந்து விட்டது, அவர்களால் வேறு வழி இல்லை, தோல்வி தான் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இமிடியேட்டாக அவங்களால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அந்த தோல்விக்கான காரணம் என்ன, அதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத வந்து அவங்க ஈஸியாக அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேட்டகரியில் வந்து எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லலாம் மேம். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பர்சனல் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும். ஆனால் கெரியர் வந்து சொல்கிற அளவுக்கு இருந்திருக்காது, அவருடைய அந்த டெஸ்டினேஷனை அவர் வந்து அடையாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் அவர் இருந்திருக்கலாம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸில் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பார், நிறைய விஷயங்களை வந்து சாதிச்சிருப்பார், நிறைய பேருக்கு அவர் வந்து தெரியும், ரொம்ப ஃபெமிலியராக இருப்பார். பட் அவருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து பிரச்சனைகள் இருக்கும், பர்சனல் லைஃப்பில் வந்து பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸில் லைஃப்பில் வந்து தோற்று போகிறதுக்கும் ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து தோற்று போகிறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் சில பேர் அதை வந்து ஒன்றா பார்க்குறாங்க, சில பேர் வந்து பிரித்து பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் எது சரி அண்ட் இதை வந்து எப்படி ஏற்றுக்கணும், எப்படி வந்து அதை வந்து சீர்படுத்தணும்னு சொல்லுங்கள். அதாவது வாழ்க்கையில் வந்து எந்த அண்டர்லைனிங் ப்ரியாரிட்டிஸ், மிஸ்ஸிங் ப்ரியாரிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது என்னென்னா எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எந்த சமயத்தில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு ஒய்ஃபுக்கோ இல்லை குழந்தைக்கோ ஒரு கேர் தேவைப்படுது, ஒரு அன்போ அரவணைப்பு அக்கறை தேவைப்படுது அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து பிஸ்னஸ் நெருக்கடி இருக்கலாம். ஆனால் அதை வந்து இப்போ கணவன் மனைவி இருவரும் ஒருத்தர் புரிஞ்சுண்டு அந்த ரோலில் இப்போ அப்பா இருக்க முடியாத ரோலில் ஒரு அம்மா இருந்து அந்த குழந்தையை கவனிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து அந்த நோயிலேருந்து விடுபடும். அப்போ வந்து
குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இந்த காலத்தில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நீங்கள் சொல்கிறது அதுதான். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அண்ட் குவாலிட்டி டைம் ஸ்பெண்டிங் வித் த ஃபேமிலி அப்படிங்கிற அதுதான் ரீசன் ஃபார் மெனி ஆஃப் த இன்றைய காலகட்டத்தில் விவாகரத்தோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகுது. அப்புறம் வந்து மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸ் வரதுக்கு காரணம். ஏன்னா வந்து என் மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் குழந்தைகள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, நான் இவங்களுக்காக இத்தனை சம்பாதிச்சு வச்சுருக்கேன், ஆனால் அவங்க என்னை வந்து கொஞ்சம் கூட கவனிக்கிறதில்ல, அக்கறை இல்லை, என் மேலே அன்பு காட்டுறதில்ல அப்படின்னு. இது வந்து தோஸ் ஹூ ஹவ் அச்சீவ்டு சக்ஸஸ் இன் தர் கெரியர், பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை எது வேணாலும் இருக்கலாம். சில பேர் வந்து காம்ப்ரமைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய நிலை பெண்கள் சந்தா கோச்சார் அப்படின்னு நீங்கள் நிறையா பேர் நிருப்பமா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் காம்ப்ரமைஸ். இந்திராணி நோயெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே ஹவ் டேக்கன் ஹவுஸ் ஹோல்டு இதையும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க டயத்தை. இதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கும். ஆனால் சில சமயங்களில் வந்து எப்போ வந்து நீங்கள் வந்து மனதளவில் தளர்ந்து இருக்கீங்க, உடல் அளவில் தளர்ந்து இருக்கீங்கிற போது அப்போ வந்து கொஞ்சம் ஒருத்தர் புரிஞ்சுண்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், காம்ப்ரமைஸ் விட்டு கொடுத்தல் அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ வந்து மனமுறிவுக்கான ஒரு வாய்ப்பு கிடையாது. அப்போ என்ன ஆகும், இது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து இந்த வேலையெல்லாம் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு லிமிட்டேஷன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் இந்த வேலையை செய்யறதுக்கு இப்போ நீங்கள் செய்யலையா, நான் செய்கிறேன் அப்படின்னு யார் வந்து முன் வந்து செய்கிறாங்களோ அப்போ வந்து அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். எந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ரைஸ் அப் த சிச்சுவேஷன். அந்த சமயத்தில் நான் இருக்கேன்னா ஓகே, இப்போ என்னால் 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, ஓகே நான் போய் அதை பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி எப்போ வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கோ அப்போ வந்து இது சக்ஸஸ் ஆகும். ஆனால் இது இல்லாத போது தான் நம்ம வந்து எதையுமே வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து அன்பு காட்டுறது, அக்கறை காட்டுறது, பரிவு காட்டுறது இதெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் நான் பணம் சம்பாதிப்பது ஒன்றே என் குறிக்கோள் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாகவே கெரியரில் வேணால் சக்ஸஸாக இருக்கலாம். ஆனால் லைஃப்னு வரும்போது எவ்வளவு வயசு வரைக்கும், 80 வயசு வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற லாஞ்சிவிட்டியில் 80க்கு மேலே தான் எல்லாருமே, இறப்புங்கிறது வந்து 80க்கு மேலே தான் வருது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு உடல் தளர்ந்து மனம் தளர்ந்து ஒரு 60-70 வயசில் வரும்போது தன்னை கவனித்துக்கொள்ள, அக்கறையுடன் கவனித்துக்கொள்ள ஒருத்தர் இல்லையே, அனுசரணையாக பார்த்துக்கிறதுக்கு இல்லையேங்கிற போது அப்போ தான் வந்து மனம் வந்து உடைந்து போகிறது. இவங்க முன்னாடியே யோசிக்கணும், நான் என்னோடய கெரியரில் நான் இவ்வளோ அட்லீஸ்ட் ஒரு சில சமயங்களில் முக்கியமான கட்டங்களில் நான் இவங்களுடன் கூட இருக்கணும். அப்போ என்னுடைய அருகாமை அவர்களுக்கு கண்டிப்பாக என் அன்பை புரிய வைக்கும் அப்படிங்கிற மாதிரி உணர்ந்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி சக்ஸஸ், கெரியரில் தான் சக்ஸஸ், ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வர வாய்ப்பை தவிர்க்கலாம். ஓகே, ஸோ வந்து சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற சொத்து, அவங்கக்கிட்ட இருக்கிற பணம், அவங்க வந்து எவ்வளோ இல்லை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒரு ஏதாவது அந்த மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்க அவங்க வாங்கின அவார்ட்ஸ் இதை வச்சு வந்து மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கிடையாமல் அது வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிற ஒரு ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் கெரியர், இது மூணுமே வந்து கரெக்டாக இருந்தால் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் புரியுது இல்லையா? எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாமல் லைஃப்க்கு தேவையான நிறையா சீக்ரெட்ஸும் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கீங்க. இந்த நாளில் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட கருத்துக்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாக சொன்னதுக்காக மிக்க நன்றி. மிக்க நன்றி மேம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவை இன்று ஒரு சௌமியா குர. இப்போ வந்து நீங்கள் வந்து தோல்வியை வந்து எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கே தெரியும், நான் போன பகுதியில் கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனாக தான் இருந்திருப்பேன். ஸோ அதுக்கான ரீசனும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறப்போ என்னோட லைஃப் கிட்ட இருக்க ஃபெயிலியர்லாம் கூட நான் எடுத்து வந்து டேபிள் மேலே வச்சு பார்க்க ஆரம்பிச்சேன். மெமரிஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணி விட்டுடுச்சு. ஓகே, கிண்டல் மட்டும் இல்லை, லைட்டாக கிண்டல் பண்ணி விட்டுச்சு. ஆனால் வந்து அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து தோல்வியை வந்து நம்ம மறக்கக்கூடாது. அதுலேருந்து தானே நம்ம கற்றுப்போம். என்ன கற்றுக்கிட்டோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லுங்க. என்ன கற்றுக்கிட்டோமா? நிறைய விஷயங்கள் கற்றுருந்துருப்போம். அது அவங்கவுங்க பர்சனலான ஒரு விஷயம் அப்படிங்கிறதால அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பட் ஆனால் பாருங்களேன், நீங்கள் எவ்வளோ கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸை மீட் பண்ணாலும் இந்த மெயினான சாஃப்டான பீப்புள் மட்டும் தான் என்னைக்குமே மைண்டில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவங்க மட்டும் தான் எல்லார் கூடயும் வந்து ரொம்ப சாஃப்டா, ரொம்ப நிதானமா அப்படி வந்து பேசுவாங்க. ஒரு தண்ணி மாதிரி அவர் எந்த வெசல்ல போட்டாலும் அந்த மாதிரி ஒரு ஷேப்பா அவங்க மாறிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்கீங்க. ஆனா ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறதுக்காக நம்ம இறையன்பு சார் வந்திருக்காரு. பார்க்கலாம். இந்த சிற்றினம் சேராமை அப்படின்னு ஒரு அதிகாரத்தை திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் எப்பயாவது சந்தேகம் ஏற்பட்டால் இந்த திருக்குறள் மாதிரி புத்தகங்கள்லாம் கொஞ்சம் நம்ம திருப்பி பார்க்கணும்.
பாரதியாருடைய கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகள், இதையெல்லாம் நம்ம திருப்பி பார்க்கணும். ஏன்னா அந்த சிக்கலுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து இந்த இலக்கியத்தில் இருக்கும். இலக்கியங்கிறதே நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காகத்தான். அப்படி பார்க்கும்போது அதில் ஒரு குறள், மிக நுட்பமான குறள் வந்து, நிலத்தின்பால் நீர் தெரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்வதாகும் அறிவு அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு நிலம் இருக்குது, அது வந்து ஒரு செம்மண் நிலமாக இருக்குது, அதில் மழை பெய்யுது. அப்போ அந்த தண்ணி என்னாகும்? சிவப்பாயிரும். இப்போ கரிசல் நிலத்தில் ஒரு தண்ணி பெய்யுது, மழை பெய்யுது, அது வந்து கருப்பு நிறமாக ஆயிரும். இப்போ ஒரு நல்ல ஒரு பளிங்கு தரை இருக்குது, அதில் வந்து மழை பெஞ்சிச்சுன்னா அந்த தண்ணி வந்து தெளிவாக இருக்கும். அது மாதிரி எந்த நிலம் இருக்கிறதோ அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் நீர் வந்து மாற்றம் அடையுது. செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. அவர் யார் எழுதினார்னே தெரியல. அதனால் நம்ம ஆளுங்க அவருக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா செம்புல பெயல் நீரார்னே பேர் வச்சுட்டாங்க. நான் எழுதுனது மக்களுக்கு போனால் போதும், நான் தான் எழுதுனேங்கிறது கூட தெரிய வேணாங்கிற மாதிரி சங்க காலத்தில் இருந்திருக்காங்க. அனானிமஸாக எழுதியிருக்காங்க. நம்ம ஆளுங்க பார்த்தாங்க, இது ஏதோ ஒரு பேர் கொடுக்கணுமே, சரி செம்புல பெயல் நீரார் அப்படின்னே பேர் கொடுத்துட்டாங்க. அது மாதிரி அந்த நிலம் எப்படி இருக்குது, அந்த நிலத்தில் விழக்கூடிய அந்த நீர் வந்து நல்ல நீராக இருந்தால் கூட நிலம் மோசமாக இருந்தால் என்ன ஆயிரும்? மோசமாயிரும். இப்போ சில இடங்களில் தண்ணீர் வந்து பிஹெச்னாக்கா உங்களுக்கு தெரியும், நெகட்டிவ் லாகிரிதம் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ்னு. இப்போ 7 தான் ஐடியல். சில இடங்களில் பார்த்திங்கன்னா 8, 8.3 இருக்கும் அந்த பிஹெச், அந்த தண்ணி. அந்த தண்ணி வந்து ஏன் இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நல்ல மழை தான் பெய்யுது, ஆனால் அந்த மண்ணில் போய் சேரும்போது அந்த கிரவுண்டில் வந்து அல்கலைனாக இருக்கும். அதனால் என்ன ஆகும்? சலைனாக இருக்கும். அதனால் அந்த பிஹெச் அதிகமாகிடும். அப்போ அந்த தண்ணியை வந்து நீங்கள் இரிகேட் பண்ணிங்கன்னா எல்லா பயிரும் வராது, சில பயிரெலாம் வராது. இப்போ இந்த பிஹெச் அதிகமாக இருந்துச்சுன்னா கரும்பு மாதிரி பயிர் நல்லா வரும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அல்கலைன் ரெசிஸ்டன்ட் வெரைட்டின்னே சிலது பண்ணுறாங்க. அது என்னென்னா இந்த 8, 8.5 வரைக்கும் தாங்கும். சரி, இந்த மாதிரி தண்ணியை வந்து இரிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஜிப்சத்தை வாங்கி மண்ணில் போட்டு அப்புறம் அந்த தண்ணியை பாய்ச்சினாக்க அந்த கிராப் ஓரளவுக்கு வளரும். அப்போ இந்த அல்கலைன் வள்ளுவர் சொல்கிறது நிறத்துக்கு மட்டும் இல்லை, குவாலிட்டி ஆஃப் த வாட்டர். அவர் சொல்கிறது நிறம் இல்லை, குவாலிட்டி. அப்பயே பாருங்கள், ஒரு சயின்டிஃபிக் விஷனோட வள்ளுவர் இருந்திருக்காரு. அல்கலைனா அசிடிக்கா, சலைனா, இது வந்து அந்த தண்ணீரினுடைய இயல்பை எது தீர்மானிக்குது? இந்த நிலம்தான் தீர்மானிக்குது. அது மாதிரி நீங்கள் யாரோட சேர்றீங்களோ அது மாதிரி தாயா நீ ஆவ அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். இப்போ நம்ம வந்து நம்மளை விட மிகப்பெரிய அறிவாளிகளோடு சேர்ந்தோம்னா அவங்க பேசும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காதில் விழுந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம நிறைய கற்றுக்கலாம். அப்போ நல்ல அறிஞர்கள் மத்தியில் இருந்தோம்னா என்ன ஆகும்னா அவங்க பேசுகிறதெல்லாம் அப்படி காதில் போய் 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 நம்ம அறிவாமல் நமக்கு நல்ல அறிவு வரும். நல்ல இயல்பு கொண்டவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் பர்ஃபெக்டாக ஒழுக்கமாக இருக்கிறவங்க மத்தியில் இருந்தோம்னா நாமளும் வந்து நம்மக்கிட்ட இருக்க அற்பத்தனத்தை, நம்மக்கிட்ட இருக்கிற ஒழுங்கினங்கள்லாம் கீழே விட்டுட்டு, இப்போ கரெக்டாக கிளாஸுக்கு போகக்கூடிய ஒரு பையன், பங்க்சுவலாக போகக்கூடிய ஒரு பையனோட காலேஜில் சேர்ந்தோம்னா நாமளும் பங்க்சுவலாக போவோம். லேட்டாக போகிறதையே இயல்பாக கொண்டு வந்தால் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு லேட்டாக அவனும் தானே போகிறான் நம்மளும் போகலாமே அப்படிங்கிற இயல்பு வரும். அவன் வந்து பரீட்சைக்கு முதல் நாள் சரியாக படிக்கலான்னு நமக்கும் அவன் படிக்காமல் தானே இருக்கான் அப்படி ஒரு இயல்பு வரும். ஆக நம்ம யாரோட சேர்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு குறளை திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு குறள். ஆனால் இன்னைக்கு வந்து நிலத்தியல்பால் மட்டும்தான் நீர் தெரியுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ நாம் என்ன கேள்விப்படுறோன்னா இன்றைக்கி வந்து ஆசிட் ரெயின் அப்படின்னு. இப்போ வந்து காற்றுல வந்து இந்த தொழிற்சாலைகள்லேருந்து போகக்கூடிய அந்த புகை, அந்த புகையில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை இது வந்து அப்படியே அட்மாஸ்பியரில் அப்படியே டிஸ்பர்ஸ் ஆகியிருக்கு. இப்போ மழை பெய்யும் போது என்னன்னா அதெல்லாம் கரைஞ்சி அது வந்து அப்படியே அந்த தண்ணியில் வந்து கீழே விழுவுது. இப்போ வந்து நிலம் அருமையான நிலம் தான், நிலத்தில் பிரச்சனை இல்லை, குளத்தில் பிரச்சனை இல்லை, நல்ல குளம், நிறைய மீன் நீந்திக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மழை வந்து கீழே வரும்போது
அது என்ன ஆயிடுதுன்னா இந்த நச்சு பொருட்கள் கலந்ததுனால ஒரு அமில மழையாய் அது வந்து அந்த குளத்தில் விழுந்த உடனே அங்கே இருக்கிற மீன்கள்லாம் இறந்து போகுது. இப்போ நிலத்தியல்பால் மட்டுமில்லை, காற்றியல்பாலும் நீங்கள் நல்ல நண்பர்கள்ட்ட சேர்ந்தால் மட்டும் போதாது. இப்போ நீங்கள் வந்து அந்த நண்பர்கள் மட்டுமே உங்களுடைய குணத்தை மாற்றிடுவாங்கன்னு இன்றைக்கி சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி காற்று மூலமாக பல விஷயங்கள் நம்ம காதில் வருது. ஆகவே நல்ல விஷயங்களை தான் காற்று நம் காதுக்கு கொண்டு வரணுங்கிறதுலேயே எச்சரிக்கையாக இருக்கணும். நல்ல விஷயங்களை கேட்கணும். வேறு எங்கேருந்து வந்தாலும் சரி, வேறு எந்த இடத்திலிருந்து வந்தாலும் சரி, அதுவும் நம்மை மாற்றுகிறது. ஆக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, பல இடங்களில் ரெஸ்பிரேஷன் ஒரு ப்ராப்ளம். அதுவும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த நச்சு பொருட்களை வெளியே விடும்போது அதை அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு வெஜிடேஷன் இல்லை, ஒரு க்ரீன் பெல்ட் இல்லை. பல நாடுகளில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நிறைய மழை பெய்யுது ஒரு இடம், ஆனால் அங்கே குடிநீரை வெளியே இருந்து வாங்குறாங்க. அப்படி சிறபுஞ்சியில் மண் மோசம் பாருங்கள். தண்ணி ரொம்ப பிரமாதமான மழை நல்லா பெய்யுது, நிறையா பெய்யுது, போதிய அளவு பெய்யுது, ஆனால் மண் சரியில்லை. வள்ளுவர் சொன்னது சரியாக போச்சு பாருங்கள். ஆக வள்ளுவர் சொன்னது ஒரு குறியீடு தான். நாம் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறோமோ அப்போ நல்ல நண்பர்கள், நல்ல புத்தகங்களை படிக்கிறது, நல்ல செய்திகளை கேட்கிறது, நல்ல திரைப்படங்களை பார்க்கிறது, நல்ல இசையை கேட்பது, நல்ல தொலைக்காட்சி செய்திகளை பார்ப்பது, இது மாதிரி நம்மை பக்குவப்படுத்தி கொள்வது தான் மிகவும் முக்கியம். நம்ம எதுக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறோம் அதுதான் நம்மளுடைய லைஃப்பை ஷேப் பண்ணுது. சில நேரங்களில் ஒரு சின்ன செய்தி ஒரு நண்பன் மூலம் வரலாம், அவன் பாட்டுக்கு ஒரு போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த செய்தி என்ன ஆகும்னா நம்மளுடைய மேல் மனசுலேருந்து ஆழ் மனசுக்கு போய் நமக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். எனவே வள்ளுவர் சொல்வது அவசியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. நாம் எல்லா இடங்களிலும் மேன்மையானவர்களிடம் பழகினால் மேன்மையானவற்றை உறிஞ்சி கொள்ளலாம். கடல் பஞ்சை போல நம் மனது இருந்தால் அந்த மேன்மையானவை நம்மை வழிநடத்தி நம் ஆழ்மனத்திற்குள் இனியவற்றை ஏற்படுத்தும், நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். நன்றி, வணக்கம். அடுத்து அந்த வெப்சைட் எதாவது எடுத்துட்டு வந்திருக்கீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. என்ன அப்படின்னா mindtools.com உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மைண்ட்ஃபுல்ஸா சுத்திட்டு இருக்கோமே நம்ம. அதனால தாங்க சொல்றேன் மைண்ட் டூல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன். mindtools.com. ஏன்னா இப்போ வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம வந்து பார்ப்போம், நிறைய மனிதர்களை வந்து மீட் பண்ணுவோம். ஒர்க் ஸ்பேஸாக இருந்தாலும் சரி, பர்சனல் ஸ்பேஸாக இருந்தாலும் சரி, நிறைய விஷயத்தில் வந்து இந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதும் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அது வந்து ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க் ஸ்பேஸில் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அது ஏன் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அவங்களால சார்ட் அவுட் பண்ண முடியாது. எது வந்து நம்மளுக்கு தேவை, எது வந்து நமக்கு அனாவசியம், எது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஒரு லக்ஸரியாக மட்டுமே இருக்குது, அதுக்கு நம்ம பெருசாக வந்து தேவையான விஷயங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் மைண்ட் டூல்ஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். ஒரு லீடர்னா வந்து எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, அந்த மாதிரி டீம் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி வந்து ப்ராப்ளம் சால்விங், டிசிஷன் மேக்கிங் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மைண்டுக்கு ஒரு மெக்கானிக் ஷாப்னு சொல்ல வரீங்க. கரெக்டாக சொல்லிட்டீங்க. mindtools.com அது பேரு. ஆமா, நாங்கள் இங்கிலீஷில் ரொம்ப வீக் ஆச்சு, அதனால நான் வந்து ஃபர்ஸ்டே ஸ்பெல் பண்ணி காமிச்சிட்டேன். திருப்பி உங்களுக்கு நான் வந்து ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன். mindtools.com. இப்படிதான் சரியா வேலை செய்யலாம். நான் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ண வைப்பேன். ஸோ சௌமியா இனிமேல் நீங்கள் ஒழுங்காக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சௌமியா வந்து திருந்திட்டாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னா அதை பற்றி நீங்கள் ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலாம். feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நம்மளோட ஷோ பற்றின கருத்துக்கள்லாம் நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக அனுப்பலாம். அப்படிலாம் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, கால் பண்ணி சொல்லலாம். இல்லை ஸ்க்ரீனில் தெரியுற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கடிதம் எழுதியும் அனுப்பலாம். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஐயோ இதெல்லாம் வேணாங்க, நான் உங்களை ஃபேஸ் தான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா நாளைக்கு காலைல வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கரெக்டான 7:30 உங்களை வந்து மீட் பண்ணுவோம் புதியுகம் FM ஸ்டேஷனில். இது இனியவை இன்று வித் சௌமியா and Varun.